திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இந்நேரம் பார்த்து முத்துப்பாண்டி வேற கடையில இல்ல. சரிமா, தண்ணி இருந்தா முகத்துல முதல்ல தண்ணி ஊத்துமா. இப்ப என்னப்பா பண்றது? ஏப்பா முத்துப்பாண்டி எங்கப்பா போயிருந்த? ஏய், ஏன் என்னாச்சு? ஏன் இவ சேர்ல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கா, மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குப்பா. என்னது மயக்கம்? மயக்கம் போட்டிருக்கா? ஆமாப்பா. ஹாசினி, ஹாசினி எழுந்துருமா. ஹாசினி என்னாச்சுமா? டேய் தல்றா. ஹாசினி, ஏய் எந்திரி எந்திரி. ஏக்கா எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க, காத்து வரட்டும். ஹாசினி என்னாச்சுமா? நாங்க போகும்போது நல்லா தானமா இருந்த, திடீர்னு எப்படி மயக்கம் போட்ட? ஏய் என்னதுக்கு பாக்குற? ஏன் மயக்கம் போட்டேன்னு சொல்லு. சொல்லுமா, என்னாச்சு? நான் மட்டரிசி நெல்லு கேட்டு வந்திருந்தேன். நெல் எடுக்கிறதுக்காக ஹாசினி எழுந்தது. அப்படியே மயக்கம் போட்டு சேர்லயே விழுந்துருச்சு. இல்லக்கா, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு மயக்கம் வர மாதிரி தான் இருந்தது. ஏமா, எதனால? எதுக்கு உனக்கு மயக்கம் வந்துச்சு? சொல்லுமா, உன்னே தானே கேக்குறேன், எதுக்கு மயக்கம் வந்துச்சு? அது பசி மயக்கம் ஜிலேபி. என்னது பசி மயக்கமா? புரியல. நீ தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிய, அதை சாப்பிட்டுக்க வேண்டியதானே? நான் காலையில இருந்தே சாப்பிடல. இப்ப மட்டும் எப்படி சாப்பிடுறது? காலையில இருந்து சாப்பிடாம இருக்கியா? ஏன்? எல்லாம் உன் ஃப்ரெண்டால தான். ஏய் நான் என்னடி பண்ண? என்ன மாமா, நான் காலையில உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் சமைச்சதை நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன்னு சொன்னேன்ல. ஆனா நீ இன்னும் நான் சமைச்சதை சாப்பிடல. ஏய், நீ ஏன்டா இப்படி வீம்பு பிடிச்சவனா இருக்க? பாரு, உன்னால அந்த பிள்ளை பட்டினி கிடந்து மயக்கம் போட்டிருக்கு. அது கொண்டு வந்த சாப்பாடை இப்ப எடுத்து சாப்பிட்றா. அப்பதான் அந்த பிள்ளை சாப்பிடும் போல இருக்கு. என்ன யோசிக்கிற? தள்ளுறா. ஏய் ஏய் உட்கார்றா, உட்கார்றா. சாப்பிட்றா. டேய் இப்பதானடா நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம். அதுக்குள்ளே எப்படி சாப்பிட முடியும்? பரவாயில்ல, சும்மா பேருக்காது அது கொண்டு வந்த சாப்பாடு 2 வாய் எடுத்து சாப்பிடு. அப்பதான் ஆஸ்னிக்கு ஆறுதலா இருக்கு. முத்துப்பாண்டி என்னப்பா நீ? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வருது சகஜம்தான்ப்பா. அதுக்காக இப்படியா பொண்டாட்டி சமைச்சதை சாப்பிட மாட்டேன்னு முறைச்சுக்கிட்டு நிக்கிறது? அதானே, நீ மட்டும் ஹோட்டல்ல போய் தின்னுட்டு அந்த பிள்ளைய பட்னி போட்டு கொல்ல பாக்குறியா? முத்துப்பாண்டி நீ என்ன பண்ற? நீ 2 வாய் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ஊட்டி விடுப்பா. சாப்பாடு ஊட்டி விடு முத்துப்பாண்டி. என்ன ஆளுப்பா நீ? சுத்த விவரம் கட்டவனா இருக்கியே. கட்டின பொண்டாட்டியை இப்படியா கஷ்டப்படுத்துறது? அது பட்னி கிடந்து உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னப்பா பண்ண முடியும்? நிறுத்துறீங்களா?